வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்ட காலம் இல்லை கஷ்டங்கள், பிரச்சனைகள், பணப்பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட போகுது அப்படின்னு காட்டுறதுக்கான அந்த அறிகுறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அறிகுறிகள் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது அறிகுறி கோயிலுக்குள்ளே செல்ல முடியாமல் நீங்கள் கூட்டத்தில் மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டுது. இதுதான் அதோட அர்த்தம். அதுக்கப்புறமா இரண்டாவது அறிகுறி கோயிலில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, கதவுகள் எல்லாமே சாத்தப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரசாதத்தை நீங்கள் வாங்குகிற மாதிரியோ அல்லது அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்ற மாதிரியோ கனவு கண்டிங்கன்னா அந்த கனவு எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு யாராலேயோ மனக்கவலை ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்ததாக என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, கனவில் காளி தேவியை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லாட்டி வீட்டில் இருக்கவங்க கூடயோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி. அடுத்த அறிகுறி என்னதுன்னா, கோயிலில் இருக்க மணி இருக்கும். அந்த மணி அருந்து விழுற மாதிரி இல்லாட்டி சேதமடைகிற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலையோ இல்லாட்டி நீங்கள் செய்கிற ஒரு காரியத்திலையோ தடைகள் இடையூறுகள் ஏற்படும். இதை முன்கூட்டியே காட்டுறது தான் இந்த அறிகுறி. அடுத்த அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். நவகிரகங்களை கனவுல பார்க்குறது அவ்வளோவா நல்ல விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நவகிரகங்களை நம்ம கனவுல காண்றதுனால நமக்கு தீமைகள் தான் ஏற்படும். அதனால் நீங்கள் நவகிரகங்களை கனவுல பார்த்தீங்கன்னா உடனே நவகிரக கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலில் இருக்க நவகிரகத்துக்கோ போய் நீங்கள் விளக்கேற்றி 9 முறை சுற்றி வலம் வருவது அந்த தீமையின் தாக்கத்தை குறைக்கும். அடுத்த அறிகுறியை பார்க்கலாம். யானை உங்களை துரத்துறது மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, விநாயகருக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வைத்து அதை நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. அதனால இந்த கனவு உங்களுக்கு வரும். நீங்கள் விநாயகருக்கு என்ன வேண்டுதல் வைத்தீங்களோ அதை ஞாபகப்படுத்தி உடனே நீங்கள் அதை செய்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லாட்டி பிரச்சனைகள், தீமைகள், தோஷங்கள் தான் ஏற்படும். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். கனவில் பாழடைந்த கோயிலை பார்ப்பது அவ்வளவா நல்ல விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பாழடைந்த கோவிலை நம்ம பார்க்குறதுனால பொருள் நஷ்டம் இல்லாட்டி பண நஷ்டம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்படும். செய்யும் தொழிலாக இருக்கட்டும் இல்லாட்டி வேலைகளாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தோல்விகள் ஏற்படும். அதனால இந்த மாதிரி பாழடைந்த கோவிலை கனவில் பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாத்தையுமே கவனமாக கையாளுங்க. அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தோன்னா, கனவில் நீங்கள் அழுதுகிட்டு இருக்க மாதிரியோ இல்லாட்டி கடவுள்கிட்ட அழுது மன்றாடுற மாதிரியோ கனவு கண்டிங்கன்னா நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற அர்த்தம். நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் கடவுளை மறந்துட்டீங்க, கடவுளை நம்பாமல் மறந்துட்டீங்க அப்படிங்கிறதையும் இது குறிக்குது. முக்கியமாக இந்த மாதிரி கனவு வரப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்கும் செய்கிறத ஏதாச்சும் உதவிகள் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துறது நல்லது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நீங்கள் எந்த உதவியும் செய்யாதீங்க. இந்த கனவு வந்தால் கவனமாக இருங்க. இந்த மாதிரி இந்த 10 கனவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே உணர்த்துகிற கனவு. இந்த கனவுகள் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே குலதெய்வ கோயிலுக்கோ இல்லாட்டி பூஜை அறையில் இருக்க குலதெய்வத்திற்கோ படையல் போட்டு வேண்டுவது உங்களோட இந்த கஷ்ட காலத்தில் அது கை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் கஷ்டத்தை எதிர்கொள்கிறதுக்கும் பிரச்சனைகள் வராமல் அதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி அமையும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த
பூஜையை வந்து நீங்கள் படையல் போட்டு நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.